ஓபிஎஸ் வெளியில் போனதுக்கும் அண்ணாமலை தான் காரணம். இப்போ தினகரன் வெளியில் போனதுக்கும் அண்ணாமலை தாங்க காரணம். செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுகிறாரு, அதுக்கும் அவர் தாங்க காரணம். இவங்களையெல்லாம் இயக்கிறதே வந்து அண்ணாமலை தான், தெரியுமா உங்களுக்கு? இப்படித்தான் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் வந்து அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு ஃபேஷனாகவே ஆக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தினகரன் வெளியில் போனது, ஓபிஎஸ் வெளியில் போனது, இப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவது, இதையெல்லாம் வந்து இயக்குவதே அண்ணாமலை தான். அமித்ஷா சொல்லித்தான் அண்ணாமலை இதெல்லாம் செய்கிறாரு. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இதையெல்லாம் வந்து இவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பேசப்படுது அப்படின்னா, தொடர்ச்சியாக இங்கே வந்து அதிமுகவை காப்பாற்றணும். அதாவது இங்கே பாஜக எதிர்ப்புங்கிறது தான் வந்து மிக முக்கியம். அதை வந்து எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது. அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதே அந்த பாஜக எதிர்ப்பை இங்கே செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வந்து இங்கே முக்கியம். அப்படிங்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறாங்க, 2017 அதிமுக கட்சிக்கு பாஜக எத்தனையோ விதங்களில் உதவி இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த 2021 ஓபிஎஸ் சிபிஎஸ் அந்த பிரிவு வந்த போதிலிருந்து தொடர்ச்சியாக என்ன நடந்தாலும், அதிமுகவில் என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து யாரும் நிறுத்துறதே இல்லை, அதற்கு யாரும் வந்து ஆதாரமும் கேட்கறதே இல்லை. பேசி பேசி ஒரு விஷயத்தை உண்மையாக்குகிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. இத்தனைக்கும் எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிடுறது இல்லை அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க. இல்லை அதிமுக தரப்புல இருந்து பாஜக எங்களுடைய கட்சி பிரச்சனையில் தலையிடுகிறது அப்படின்னு யாராவது சொன்னாங்களான்னா அவங்களும் சொல்லவே இல்லை. ஆனாலும் இந்த பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அதிமுகவில் ஏதோ ஒரு பிரச்சனையா உடனே பாஜக மேலே தூக்கி பழகி போடும்.